அந்த மனமுள்ளவர்களாக இந்த நாள் ஆண்டவரே உங்க சமூகத்தை நாங்கள் எட்டி பிடிக்க முடியாத தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரம் ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமாக உமது நாமம் மகிமைப்படுவதற்காக நாங்களும் எங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக அடைந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தடைகளை முடிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உமது ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் வெறுமையாய் திரும்பி போகாதபடி எங்களுக்கு கிருபை கூறுங்க. கைவிடாதலும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நீங்களே எங்கள் மத்தியில் மகிமைப்படுங்க. சகல துதி, சகல கனம், சகல மகிமை எல்லாம் ஒருவருக்கு. அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். வாங்க, ஒரு சின்ன விஷயத்தையாவது நம்ம தியானம் பண்ணும் பொருட்டாக நாம் உள்ள செல்லலாம். அதுதான் மார்ச் 31 நமக்கு சத்தியத்தின் தீர்ப்பு என்கிற ஒரு அருமையான ஒரு தலைப்பின் கீழ் ஒரு விஷயத்தை நாம் தெளிவுடன் பார்க்கும்படியாக மார்ச் 31 காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு இரவு 8 மணிக்கு முடிவடையக்கூடிய இக்கூட்டத்தில் நாம் பங்கு பெறுவதற்காக கண்டிப்பாக இத்தலைப்பை நாம் நிச்சயமாக தியானிக்க வேண்டும். நாம் இந்த தியான பகுதிக்குள்ளாக செல்ல வேண்டும். அப்படி என்ன தலைப்பு என்று கேட்டால், ஆபேல் கொல்லப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லுவதை விட ஆபேல் கொல்லப்படுவதற்கு உண்மையான காரணம் என்ன என்று சொல்லுவதுதான் பொருத்தமாகும் என்று நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில், அதாவது இந்த உலகம் பிறப்பிக்கப்பட்டு 6000 வருஷம் ஆகுதுன்னா 6000 முறை இந்த பிரசங்கம் செய்யப்பட்டிருக்க நான் நினைக்கிறேன். 6000 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரே ஒருத்தர் உலகத்தில் எங்கேயாவது ஒரு முனையில் ஆபேலை குறித்து பிரசங்கித்திருந்தாலும் 6000 முறை பிரசங்கிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 6000 வருஷத்துக்கு 6000 பிரசங்கம், அதான் வருஷத்துக்கு ஒரு பிரசங்கம் என்று எடுத்துக்கிட்டாலும் நாம் ஆபேலை குறித்து ஒரு உண்மையை புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறோம் என்கிற அர்த்தமாகும். அவருடைய ஒரு பகுதியை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். யாரை குறித்து புரிந்து கொண்டா நமக்கு என்ன பிரதர், நம்மை குறித்து புரிந்து கொள்ளவே கஷ்டமா இருக்கு, இல்லை ஊரானை குறித்து புரிந்து கொண்டு நம்ம என்ன செய்ய போறோம் என்று அலட்சியம் படுத்தக்கூடாது. சில நேரங்களில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கிறது, நம்மையே புரிந்து கொள்ளுவது ஒரு வகையான ஒரு பாடம் என்றால், அனுபவம் என்றால், சில நேரங்களில் மற்றவர்களை புரிந்து கொள்ளுவது கூட நமக்கு உதவக்கூடிய ஒரு ஆற்றல் என்று சொல்லலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, போய் உன்னை புரிஞ்சுக்க, நீ யார் என்று உன்னை புரிஞ்சுக்க, பிறகு அவன் யார் என்று உனக்கு புரிய வர ஆரம்பிக்கும் என்று ரமணஸ்ரீ சொல்லுவதையே மனசுல வச்சுக்கிட்டா முன்னேற முடியாது. சில வேளைகளில் மற்றவர்களை புரிந்து கொள்ளுதல் கூட நமக்கு மிக அவசியம் படுகிறது. மற்றவர்கள் யார், அவர்களை நாம் ஏன் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை குறித்து நாம் ஏன் தெரிஞ்சிக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நமக்கு மிகுந்த பிரயோஜனம் என்று சொல்லலாம். அப்படிதான் ஆபேலை குறித்து ஒரு முறை புரிஞ்சுக்கங்களேன். வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிரயோஜனமாகுமே. வாழ்க்கையில சில வார்த்தைகள் ஒரு முறை மட்டும்தான் பிரயோஜனமாக, இன்னொரு முறை அதே வார்த்தையை கார்ப்பரேட் செய்யக்கூடாது. உதாரணமாக, பிள்ளைகளை அடிக்காதிருங்கள், இதெல்லாம் ஒரு முறை தான் யூஸ் ஆகும், அடுத்த முறைக்கெல்லாம் யூஸ் ஆகாது. பிள்ளைகளை அடிக்காதிருங்கள், திட்டாதிருங்கள், வேணுமென்றால் தீட்டுங்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு சில இடங்களுக்கு, அதாவது 100% பகுதி பிள்ளைகளை அடிக்காமல் இருக்கிறது அது தேவைதான். 100% பகுதி பிள்ளைகளை திட்டாம இருக்கிறதும் தேவைதான். ஆனா 10% தேவைப்படும். 10% அவர்களை அடித்து திருத்த வேண்டிய தேவைப்படும். அப்படிதான்
ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு கூட கம்பேர் பண்ணாதீங்க. அவன் பார் எப்படி படிக்கிறான், நீயும் இருக்கிற பார் ஒண்ணுமே படிக்க மாட்டேன்ற, அந்த வீட்டில் பார் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, நீ ஒண்ணுமே இல்லை, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பிள்ளைக்கு. அந்த பிள்ளைங்களுடைய மனசு பாடுபடும் என்று 100% சொல்லலாம். ஆனால் சில நேரங்களில் 10% இன்னொரு பிள்ளையை கம்பேர் பண்ணியே ஆகணும், சொல்லியே ஆகணும். இது 10%. ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் காதை கொடுத்து நீங்கள் செல்லுவதனால் மோசம் போறீங்க. என்னை யாருக்கும் கம்பேர் பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்காது என்று சொன்னா உன் அண்டவாளமே இன்னொருத்தர் கம்பேர் பண்ற மாதிரி தானே இருக்கு. எனவே தான் நம்ம யாருக்கும் கம்பேர் பண்ணக்கூடாது என்று சொல்லுவது. 90% சரி என்று சொன்னாலும் 10% எங்கேயோ இடிக்க தான் செய்யும். அவைகளை நான் கம்பேர் பண்ணியே ஆகணும். ஏன் இப்படி சொல்றேனே, நீயும் ஒரு சிஸ்டர், அந்த சிஸ்டர் பார் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணா மூக்குக்கு மேல கோபம் வருது. நீங்கள் ஒரு வீடை கட்டும்போது ஏன் இன்னொருத்தருடைய வீடை பார்க்குறீங்க? நீங்க தானே ஒரு வீடு கட்டுறீங்க, அப்ப ஏன் இன்னொருத்தருடைய வீடு பார்க்குறீங்க? அவன் எப்படி கட்டி இருக்கிறான், அந்த ரூமை எப்படி வச்சிருக்கிறான், அவங்க எங்க வார்ட்ரூப் வச்சிருக்கிறாங்க, எங்க அவங்க கிச்சன் வச்சிருக்கிறாங்க, வா ஒரு முறை போய் பார்த்து ஏன் பார்க்குறீங்க? ஏன் இன்னொருத்தருக்கு கம்பேர் பண்றீங்க? உன் பிள்ளைய எந்த ஸ்கூல்ல விட்ட, பரவாயில்லையா, ஏன் கேட்குறீங்க? எப்போதும் புரிஞ்சுக்கங்க, ஒரு விஷயம் 90%க்கு மட்டும்தான், 90% மட்டும்தான் பொருந்தும். 10% நம்மளை தொர்த்திட்டே இருக்கும். நீயும் இருக்கிறிய, நீயும் உன் மகர்கட்டையும் அப்படி என்பது போல நம்ம ஏதோ ஒரு 10% நம்ம துரத்திக்கிட்டே இருக்கோம். தயவு செய்து 90% சரியா இருக்கு என்ற காரணத்துக்காக அதையே தூக்கி தலைமையில வச்சுக்காதீங்க. என்னை யாருக்கும் கம்பேர் பண்ணாதீங்க, என்னை சும்மா திட்டாதீங்க அப்படின்னு பண்ணாதீங்க. 10% நாமும் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் யார்கிட்ட திட்டு வாங்குறோம் என்பதுதான் மிக முக்கியம். சரி, என் டாபிக் வேறு பக்கம் திரும்பிடும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆபேலை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இருக்கு. சில நேரங்களில் ஆபேலை குறித்து நாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சில நேரங்களில் நம்மை சிம்சோனை குறித்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். சில நேரங்களில் ரூத்தையுடைய வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கணும். சில நேரங்களில் எலிசபெத்தை கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக மாறும். வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதுமே போட்டி என்று இருந்தால்தான் வெற்றி என்பது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். போட்டி இல்லாத மனுஷன் அவன் செய்கிற எந்த விஷயமும் வெறுமையாக இருக்கும். ஒரு போட்டியாவது நமக்கு தேவை. சிஸ்டர், எப்ப பார் நீங்க ஃப்ரெஷ்ஷா தெரியுங்க, எப்படிங்க? இப்படி ஒரு போட்டி வச்சுக்கங்க. எப்படிங்க எப்ப பார் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறீங்க? நேற்று எங்க இருந்தீங்க? நேத்தும் தூங்கல, முந்த நேத்தும் தூங்கல, இவ்வளெல்லாம் வேலை செய்றீங்க, அப்ப கூட நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்களே, எப்படி சிஸ்டர்? இதை கேட்க தெரியுது. மற்றவங்களோட கூட கம்பேர் பண்றீங்க, நீ எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறன்னு கேட்குறீங்க. நீ எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறன்னு கேட்கிற அதிகாரம் உனக்கு உரிமை இருக்கு என்று சொன்னால், சில நேரங்களில் போ முகங்கழிட்டு வா, நீயும் உன் மகர்கட்டையும் என்று சொன்னால் கூட ஏற்க அதே ஃப்ரீ மனசு நமக்கு இருக்கணும். ஏன்னா மற்றவர்களை விசாரிக்கிறீர்களே, ஏன் சிஸ்டர் நீங்க எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறீங்கன்னு. அப்படிதான் சில நேரங்களில் முகம் கழுவு போ என்று சொன்னாலும் சுருக்கி கொள்ளக்கூடாது முகத்தை. தேங்க்ஸ் பாஸ்டர், தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு சொல்லி முகம் கழுவுறதுல என்ன ஆயிட போறோம்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்படிதான் நாம் ரூத்தை கூட குறித்து நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்க்கணும். சிம்சோனை குறித்து எங்க கம்பேரிசம் இருக்கிறதோ, கம்பேரிசம் அங்கே கூட சிம்சோனை குறித்து பார்க்கணும். சில நேரங்களில் ஒரு பணக்காரன் வாழ்க்கை முழுவதுமாக ஒரு என்ன சொல்லலாம், ஊதாரியாக வாழ்ந்து பாதாளத்துக்கு சென்ற பணக்காரனை கூட கம்பேரிசன் செய்வதில் தப்பே கிடையாது. சில கெட்டவர்களை கம்பேரிசன் பண்ணுங்க, நம்ம கெட்டது தீர்ந்து போக.
சில நல்லவர்களை உங்களுக்கு ஒப்பிட்டு பாருங்க, அவங்களை போல் நாம் நல்லவர்களாக வாழ. எனவே தான் கெட்டவர்களும் நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும், நல்லவர்களும் நமக்கு எக்ஸாம்பிளா இருக்கணும். நான் வெறும் நல்லவனை மட்டும் நான் எக்ஸாம்பிளா வச்சுக்கிறேன் அப்படின்னா எச்சரிக்கை என்பது இல்லாம போயிடும். அதனால அந்த கெட்டவர்களுடைய எக்ஸாம்பிளும் நமக்கு தேவை. எனவே தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், உலகத்தின் முடி பரியந்தத்தில் வாழக்கூடிய இவைகளெல்லாம் உங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் முறுமுறுத்தது போல நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள். அவர்கள் விக்கிராராதனை செய்தது போல நீங்கள் விக்கிராராதனை செய்யாதிருங்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தது போல நீங்கள் தேவனை பரீட்சை பாராதிருங்கள். ஏன் சொல்லுது? கம்பேரிசம் என்பது நீங்க ஏற்கவில்லை என்று சொன்னால் ஆங்காங்க வெக்கப்பட்டு போயிடுவீங்க. கம்பேரிசனை தேடி செல்லாதீங்க, அதுவா வரும்போது ஒதுக்கி விடாதீங்க, ஏத்துக்கங்க, நல்லது. அப்படிதான் ஆபேலுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்று கேட்டா, நான் உண்மையா சொல்லுகிறேன், நோவாவுடைய நாட்களுக்கு பிறகு ஆபேலுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்பது மறந்து போய்விட்டது இந்த உலகம். ஆபேல் எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற விஷயத்தை இந்த உலகம் மறந்து போயிற்று நோவாவுடைய நாட்களுக்கு பிறகு. நோவாவுடைய நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு சில ஐதீகத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். அங்கேயும் நோவாவுக்கு முன்னாடி 2000 வருஷம் இந்த உலகம் வாழ்ந்தது நாள். இந்த உலகம் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி 2000 வருஷம் இருந்ததுனால் ஆபேல் கொல்லப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பதை அக்காலத்தில் இருந்த மக்கள் மறந்து போயிருக்கலாம். ஆனால் நோவாவுக்கு பின்பு வந்த நாமோ முற்றிலுமாக மறந்து விட்டோம் என்றுதான் சொல்ல முடியும். எங்க 6000 வருஷத்துக்கு முன்னாடி மறந்து போன விஷயத்தை இப்ப நோண்டி எதுக்குங்க எடுக்கிறீங்க? எவன் எதை கொலை செய்தான் நமக்கு என்ன என்று கேட்டால், இது மற்றவனுக்கு சேர்ந்த சமாச்சாரமும் அல்ல. இது யாரோ ஒருடைய உலகத்தில் எங்கேயோ மூளை முடக்கில் நடந்த சமாச்சாரமும் அல்ல. இது நாம் கையில் வைத்திருக்கிற வேதத்தின் சமாச்சாரம். இது நாம் பின்பற்றக்கூடிய ஆவியானவருடைய வழிமுறையில் இருக்கக்கூடிய சமாச்சாரம். ஆவியானவரும் ஒரு சில நேரங்களில் நம்மை பார்த்து கேள்வி கேட்கலாம். ஆபேலை நீ பார்க்கவில்லையோ? ஆபேலுடைய வாழ்க்கை உனக்கு தெரியாதா என்று கேட்டா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆபேலுடைய வாழ்க்கைனா என்னது அப்படின்னு நீங்க முழிக்க கூடாது என்று சொன்னால், ஆபேலை பற்றிய விஷயங்கள் கூட அறிந்திருக்க வேண்டும். நான் தெரியாம ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்க மேல தவறே இல்லாம உங்க மீது ஒரு தவறு போட்டால் நீங்கள் சகித்துக் கொள்வீர்களா என்று கேட்டால் எத்தனை பேர் சகித்துக் கொள்ள முடியும் என்று நான் சொல்லுகிறேன். டைரக்டா, உங்களில் எவரும் அப்படி யாரும் இல்லை. ஏன் சொன்னா, உங்க தவறையே உங்களால் உணர முடியவில்லை என்றால் மற்றவருடைய தவறு உங்கள் மீது செலுத்தினால் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். இந்த காலத்தில் நம்ம தவறு நமக்கே சொல்லி யாராவது சிக்ஷை கொடுத்தால் கோபம் வருது, அவங்கள பழி வாங்க கூட துடிஞ்சிடறோம். எவனோ செய்த தப்ப நம்ம மேல போட்டா நாம் எப்படி சகித்து கொள்ள முடியும்? ஒருவேளை போட்டார்கள் என்றுதான் வைத்துக் கொள்ளுங்கள், யாரோ செய்த தவறு உங்கள் மீது வருகிறது. சத்தியத்தின் பெருவிழா, நீங்கள் சரியாக சாப்பிடுற நேரத்தில் சற்று நீங்க சாப்பிட்டு அடுத்த செக்ஷனுக்கு வரணும். நீங்க சாப்பிட்டு அந்த இடத்துல நின்று பேசி கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று நான் அந்த பக்கமாக வருகிறேன். ஏன் சிஸ்டர் பிளேட்டு இங்கே வச்சிருக்கிறீங்க, ஏன் அதை கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட தெரியாதோ என்று கேட்ட உடனே எட்டி பார்த்து, எனது இல்லை பிரதர், எனது இல்லை, நீங்க எனது நினைச்சிட்டீங்களா? நான் எப்பவும் சாப்பிட்டுட்டேன், என்னுடைய பிளேட்டை நான் டஸ்ட்பின்ல போட்டேன், எனது இல்லை பிரதர் என்று நீங்க சொல்வீர்கள் என்றால் இன்னொருத்தர் செய்த தவறை நீங்க ஏற்க மனமில்லை என்ற அர்த்தம். ஏன் இந்த பிளேட் இங்கே இருக்குன்னு சொன்ன உடனே சாரி பிரதர், யாரும் தெரில அப்படின்னு அதை உடனே எடுத்து நீங்க டஸ்ட்பின்குள்ள செல்வீர்கள் என்றால்
நீங்கள் இன்னொருத்தனுடைய தவறை கூட நீங்க சரி பண்ணி கொள்வதற்காக ஏற்க மனம் ஒரு அளவுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்படிதான் நானும் சொல்லுகிறேன். 6000 வருஷத்துக்கு முன்னாடி, 6000 சொல்லக்கூடாது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள இருக்கும் போது ஆபேலுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் 4000 வருஷம் டிஃபரெண்ட். 4000 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்ட ஆபேலுடைய கொலை பாதகத்தை இறைவன் இஸ்ரேல் மீது செலுத்த வரும்போது ஒருவன் கூட வாயை திறக்கவே இல்லை. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபேலுடைய இரத்த பழி முதற்கொண்டு இதோ ஜக்காரியாவுடைய இரத்த பழி வரைக்கும் உங்களிடத்தில் கணக்கு கேட்கப்படும் இந்த சந்ததி கிட்ட என்று கேட்கும் போது ஒருவன் கூட, ஏன் நாங்க என்ன இழிச்சவாயா? ஆபேல் செத்தது 4000 வருஷத்துக்கு முன்னாடி. ஜக்காரியா வேணும் என்றால் எங்க மேல பழி சாற்று, நாங்க ஏற்றுக்கிறோம். அது எப்படி ஆபேலுடைய பழியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? நாங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள ரெடியா இல்லை. யாருடைய கதையை யார் மேல திணிக்க வந்திருக்கிற, யாருடைய பழியை யார் மேல போட வந்திருக்கிற என்று எவனாச்சும் ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்துக்கு கேட்டிருப்பானா? கேட்கல. ஏனா 4000 வருடம் மூடி மறைக்கப்பட்ட ஆபேலுடைய கொலையை இயேசு கிறிஸ்து வெளிரங்கமாய் பேசினார். வாயடைத்து போய்விட்டார்கள் இஸ்ரேல் மக்கள். இப்ப நான் சொல்லுகிறேன், 6000 வருஷமாவது இயேசு கிறிஸ்துடைய வருடத்தையும் கூட்டிக்கிட்டா இன்றோட 6000 வருஷம் ஆகுது. இந்த 6000 வருஷத்துல ஒரு சின்ன ஊழியன் கூட இந்த ரகசியத்தை வெளியிட்டது கிடையாது. ஆக மொத்தம் 6000 ஆண்டுகளாக ஆபேல் கொலை செய்யப்பட காரணம் என்கிற மரணம் மூடி மறைக்கப்பட்ட விஷயம். இப்பேரிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்முடைய நாட்கள்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமை சந்தர்ப்பம் கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் அதை பயன்படுத்திக்க வேண்டியது மிக அவசியம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, மேத்ஸ் எடுக்கும் போது ஏன் தூக்கம் வருது? மேத்தமெட்டிக்கல் எடுக்கும் போது ஏன் நிறைய பேருக்கு அது முடியாம போகிறது? ஏன் ஆல்ஜிப்ரா அல்லாவிட்டால் மேத்தமெட்டிக்கல் போன்றுதான் அதுக்கு சம்பந்தப்பட்ட மேத்தமெட்டிக்கலை எடுக்கும் போது ஜனங்களுக்கு அலட்சியம் வர காரணம் என்ன? ஒரு சில பிள்ளைங்க உற்சாகமாக இருக்கிறது போல் எவருமே கணக்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? மேத்தமெட்டிக்கல் எடுக்கும் போது நோ எக்ஸாம்பிள் நோ ஸ்டோரி, அவ்வளவுதான் விஷயம். நோ எக்ஸாம்பிள் நோ ஸ்டோரி. அது வெறும் ஃபார்முலாவை கொண்டு மேலே மேலே கணக்கிட்டு வரும்போது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அவையை கவனிக்க முடியும். இல்லை என்றால் மேத்தமெட்டிக்கல் மீது நமக்கு அதிகமான வெறுப்பு வர ஆரம்பிக்கும். இதே நம்ம சிவில் எடுத்தோன்னு வச்சுக்கைய, இதே நம்ம சோஷியலாஜி எடுத்தோன்னு வச்சுக்கைய, இதே நம்ம பயாலஜி எடுத்தோன்னு வச்சுக்கைய, இதே நம்ம சயின்ஸை எடுத்துக்கோன்னு வச்சுக்கைய, நிறைய இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அதுல நிறைய எக்ஸாம்பிள், அதுல நிறைய உதாரணங்கள். நமது தேசம் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவேரி நதி எங்க இருந்ததுன்னு சொல்லும் போது காதுகள் நிமிரப்படுகிறது. ஏதோ கதை சொல்ல வரார், ஏதோ நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார் என்கிற உற்சாகத்தில் நம்ம கேட்க ஆரம்பிக்குவோம். ஆனா மேத்தமெட்டிக்கலி எடுக்கும் போது நமக்கு புரியாம போய்விடுகிறது. ஏன்னா மனிதன் ஒரு பொருளை மீண்டும் மீண்டுமாக பார்த்து கொண்டே இருந்தால் மைண்டு ஸ்டாப் ஆவதனால் தூக்கம் வர ஆரம்பிக்கும். மைண்டு ஸ்டாப் ஆகுது என்ற விஷயம் புதுசா திங்க் பண்ண மைண்டுக்கு வழி இல்லைன்னு சொல்லும் போதுதான் தூங்க ஆரம்பிக்கும். எது? மைண்ட் அல்ல, உங்களுடைய பாடி தூங்க ஆரம்பிக்கும். ஏன்னா மைண்டுக்கு புதுசா சிந்தனை இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆபேலை குறித்து நாம் ஏன் அறிய வேண்டும் என்று சொன்னால், சில நேரங்களில் ஐயோ சொன்னதையே சொல்லிட்டு இருக்கிறார் என்பது போல இருந்தாலும் மேத்தமெட்டிக்கலை போல ஏதோ ஒரு மர்மம், ஏதோ ஒரு சிக்கலை உடைச்சு கணக்கை வெளியெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மேத்தமெட்டிக்கலுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா
அதை நிச்சயமா கவனித்தவர்கள் 100க்கு 100 எடுக்கிறது போலதான் ஆபேலுடைய விஷயமா சில கணக்கில் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறது. அந்த கணக்கை நம்ம எடுத்து பார்க்கணும் என்று சொன்னால் சற்று சமயத்தை நாம் செலவழித்தே ஆகணும். ஒரு குக்கர்ல கறி வேகிறது என்றால் சற்று சமயத்தை நாம் கழிக்கணும். இருப்பா 3 விசில் அப்படின்னு சொன்னா 3 விசில் வரைக்கும் நீ பொறுக்கணும். சில தோசையை இருப்பா அதை திருப்பி போட்ட பின்பு ஒரு 2 செகண்ட் உனக்கு அந்த தோசை கொடுத்துறன்னு சொன்னா அந்த தோசையை திருப்பி போடுற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். இப்படி நாம் சில நேரங்களில் சில பொறுமைகளை உணவுகளுக்கு காட்டுவதனால் அந்த உணவுகளை ஆரோக்கியமாக உண்ணுகிறோம். ஸ்டிச்சிங்க்கு போன உடனே டைலர் சொல்றாரு 4 நாள் ஆகும், பரவாயில்லையா, எனக்கு நாளைக்கே வேணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஸ்டிச்சிங் வேற லெவல்ல போய் நிற்கிறது. 4 நாள் எடுத்துக்கங்க பரவாயில்ல, ஆனா எனக்கு ஒழுங்காக அந்த ஸ்டிச்சிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க டைலரிங் ஷாப்புக்கு போனாலும் டைம் எடுக்கப்படுகிறது. நீங்கள் வீட்டு கட்டணும் என்று சொன்னாலும் டைம் எடுக்கப்படுகிறது. நீங்கள் பொறுத்திருக்கணும். இன்றே செங்கல் சிமெண்ட் வாங்கி நாளைக்கு கிரக பிரவேசனம் செய்துவிட முடியாது. நீங்கள் பொறுமையோடு கூட அந்த வீட்டை கட்டி முடிக்கிற வரைக்கும் பொறுமையோடு கூட இருக்கணும். அப்படிதான் நான் சொல்லுகிறேன். நாம் அநேக நேரங்களில் அநேக விஷயங்கள் நமக்கு சாதகமாய் இருப்பதனால் பொறுமையை காட்டுறோம். ஆனா கடவுளுடைய விஷயத்தை இன்னுமாக அது நம்முடைய விஷயம் என்று எண்ணாமல் இருப்பதனால் அதற்கு நாம் பொறுமையை காட்டுவதில்லை. என்னப்பா இவ்வளவு நேரமா எடுத்துங்கிறார், முடிக்க மாட்டாரா என்று சொல்லுகிற அவசர நிலையை நாம் சபைகளில் காட்டி வருகிறோம். இது எவ்வளவு ஒரு நஷ்டமான ஒரு விஷயம் பாருங்க. லாங் பீரியட் வரைக்கும் வாழும்படியாக ஆசைப்படுகிறோம். லாங் பீரியட் வரைக்கும் நாம் வாழணும். 70 வயசு இருந்தாலும் இன்னும் ஆபரேஷனுக்கு போகிறோம். 80 வயசுக்காரங்கெல்லாம் இன்னும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஆபரேஷன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 90 வயசுல கூட என் கால் மூட்டு வலி நீங்கணும்னு அவர்கள் இன்னும் மருந்து பூசிக்கொள்ளுகிறார்கள். 90 வயசுல வர வேண்டிய மூட்டு வலி, ஆனால் ஏற்க மனமில்லை அவர்களுக்கு. 90 வயசுல வர வேண்டிய பார்வை குறைவு, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. என் பார்வை சரியில்லைன்றாங்க. இந்த கொழும்பு சரியில்லைன்னு மருமகள் மீது எரிஞ்சு விழுறாங்க. 90 வயசுல கூட இது ஏற்கப்படுகிறது என்றால் நாம் அதிக நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதிக நேரம் சத்தியத்தை கேட்க வேண்டும் என்ற ஆசை மட்டும் படுகிறதே இல்லை. அதிக நேரம் சத்தியத்தை கேட்பதனால் நான் உண்மையாகவே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் மெதுவாக புரிந்து கொள்ள ஆற்றலை பெற முடியும். அப்படிதான் ஆபேலுடைய விஷயம். ஆபேல் கொலை செய்யப்பட காரணம் என்ன என்று கேட்டால் உலகத்தின் மக்கள் எல்லாம் ஒரே பதில் தான் கூறுவார்கள், காயந்தான் காரணம் என்று. ஒருவேளை காரணம் யார் என்று நான் சொல்லுவதனால் ஆபேல் தான் காரணம் என்று கூட நீங்கள் சொல்லிவிடலாம். இப்படிதான உலகத்தில் 2 பகுதியா நம்ம பிரிஞ்சிருக்கிறோம். நாமும் கூட இப்படிதான் பிரிஞ்சிருக்கிறோம். ஒரு பிள்ளை என்ன செய்கிறது, நேற்று இரவு அப்பா 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தார். இரவு 11 மணி படுக்கிற நேரம் அப்பா பைக்கு சத்தம் கேட்ட உடனே 2 பிள்ளைகளும் விழித்து கொண்டன. அப்பொழுது அப்பா 2 ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கிறார். 2 பிள்ளைகளும் சாப்பிட ஆரம்பிக்கிறது. ஆனா ஒரு பிள்ளை சொல்லுகிறது, மம்மி நான் நாளைக்கு சாப்பிட்றேன், ஃப்ரிட்ஜில் வச்சுடு. நல்லா கவனிக்கணும். ஒரு பிள்ளை சொல்லுது, மம்மி நான் நாளைக்கு சாப்பிட்றேன், ஃப்ரிட்ஜில் வை. அப்பா மம்மி கேட்குறாங்க, ஏண்டா கண்ணு நீ கூட நாளைக்கு சாப்பிட்றியா? ஆஹா நான் இப்பவே சாப்பிட்றேன் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லுது. சரி சரி நீ சாப்பிடு. நாளைக்கு சாப்பிடக்கூடிய பிள்ளையுடைய ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜில் வைத்து விடுறாங்க. அந்த பிள்ளை காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிற விஷயத்தில் ஐஸ்கிரீமை மறந்து விட்டது. ஸ்கூலுக்கு சென்று ஸ்கூல்ல இருக்கும் போது மத்தியானம் தான் நினைவுக்கு வருகிறது, ஐயோ டேடி வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீமை நான் சாப்பிடல, ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறேன்.
ஸ்கூல் விட்ட உடனே நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைவில் வச்சுக்கிட்டு வருது. சாயந்தரம் வந்த உடனே, மம்மி என்னுடைய ஐஸ்கிரீம் எங்க, என்னுடைய ஐஸ்கிரீம் எங்க? இதோ ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு. சாப்பிடும் போது ஏற்கனவே நேற்று நைட்டு சாப்பிட்டு விட்ட பிள்ளை சொல்லுது, எனக்கு ஒரு துண்டு கொடு அப்படின்னு. அதான் நீ நேற்று நைட்டியே சாப்பிட்டுட்டிய, இப்போ கொடுக்குறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன் நான். கொடுக்குறியா இல்லையா? கொடுக்க மாட்டேன். அதான் உன்னை சர்ச்சில் கூட யாருமே மதிக்கிறது இல்லை. நீ இந்த மாதிரி நடக்கிறதுனால தான் உன்னை யாருமே மதிக்க. இப்போ ஐஸ்கிரீம் வேணும் என்று கேட்கக்கூடிய பிள்ளை கொடுக்க மறுக்கிற பிள்ளைய திட்ட ஆரம்பிக்கிறது. கூச்சல். உடனே பெற்றோர்கள் வெளியே வராங்க. என்ன கூச்சல் அப்படின்னு, பார் மம்மி ஐஸ்கிரீமை கொடுக்க மாட்டேங்குது. ஏன்பா நீ கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன ஆகும்? அப்ப இந்த புள்ள சொல்லுது, அதுதான் நேற்று நைட்டே சாப்பிட்டுச்சு, இது என்னுடைய ஐஸ்கிரீம், அது எப்படி என்கிட்ட பங்கு கேட்கலாம்? நேற்று நைட்டு இதுகிட்ட நான் பங்கு கேட்டானா? சண்டை பெருசா வெடிக்க ஆரம்பிக்கிறது. நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ முதல் பிள்ளை நேற்று நைட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்ட பிள்ளை கிட்ட சொல்றாங்க, எவ்வளவு பேராசை இல்லை உனக்கு, நீ தான் நைட்டே சாப்பிட்டுட்டிய, அதை சாப்பிடாம தூங்கிச்சு. தூங்கி விட்ட பிள்ளை இன்னைக்கு சாப்பிட வரும்போது அதுலயும் நீ பங்கு கேட்கிறிய. நாளைக்கு உன் தம்பியை நீ எப்படிதான் பார்ப்ப? இன்னைக்கு உன் தம்பி இதெல்லாம் வாரி இறைச்சு சாப்பிட்றிய. சரி, எவ்வளவு பேராசை உனக்கு அப்படின்னு துண்டு ஐஸ்கிரீம் அதை கொடுத்து விட்ட மம்மி. இப்பதான் சுவாரஸ்யம். இப்ப சாப்பிட்டு இருக்கிற பிள்ளை அண்டையில் வருவாங்க. கொஞ்சம் அண்ணனுக்கு கொடுத்தாதான் என்ன நீ குறைஞ்சு போயிடுவியா? இந்த பிள்ளை சந்தேகமா பார்க்கும். அவன் ஐஸ்கிரீமை நேற்று நைட்டே சாப்பிட்டாச்சு, இப்ப நான் சாப்பிட்றேன், இது எவ்வளவு நியாயம்? இப்ப என்னையே வந்து இவங்க கேள்வி கேட்கிறாங்க, கொஞ்சம் அண்ணனுக்கு கொடுத்தாதான் நீ என்ன தேஞ்சு போயிடுவான்னு கேட்கிறாங்க, இது என்ன அநியாயம் அப்படின்னு அந்த பிள்ளை பார்க்குது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அதான் சாப்பிட வேண்டியது அந்தந்த நேரத்திலேயே சாப்பிட்டுட்டா ஏன் பிரச்சனை? அது பாரு, நேற்று நைட்டே சாப்பிட்டுச்சு, சாப்பிட வேண்டியது அந்தந்த நேரத்திலே சாப்பிட்டா ஏன் பிரச்சனை? இப்போ இந்த சம்பவத்தை நீங்க நினைப்படுத்திக் கொள்ளுங்க. 2 பேருக்குமே அட்வைஸ் வந்திருக்கிறது என்றால், என் கேள்வியை புரிந்து கொண்டு ஆபேல் தான் கொலைக்கு காரணம் என்று நீங்கள் நிரூபிக்க சென்றாலும், காயன் தான் கொலைக்கு காரணம் என்று நிரூபிக்க சென்றாலும் 2ம் ஃபெயிலர் ஆயிடும். ஏன் சொன்னா, காரணம் யார் மீது? நல்லவன் மீது கூட சில காரணங்களை நாம் திணித்து விடலாம். எவ்வளவு பெரிய நல்லவனாய் இருந்தாலும் அவன் மீது கூட காரணத்தை சொல்லிடலாம். எல்லாம் ஒன்னாளர் தான் பிரச்சனை வருகிறது. காந்தி உண்மையிலேயே என்ன செய்தார்? எல்லோருக்குமே சமத்துவம் என்றுதான் சொன்னார். ஆனால் அங்க நடந்த விஷயம் வேறு விதமாய் போயிற்று. பாகிஸ்தான்காரங்க வேறு விதமாய் நடந்து கொண்டதை நினைத்த காந்தி, சரி அவர்களை சுதந்திரமாக போக சொல் என்று அவர் சொன்ன வார்த்தையை ஒரு பழிய பிஜேபி கவர்மெண்ட் அவர் மேலே செலுத்தி நாத்ரா குட்ஸை வைத்து காந்திஜியை படுகொலை செய்தார்கள். இப்போ கூட பிஜேபி என்ன சொல்லுகிறது? காந்தி சாகணும். ஏன் சொன்னா, நாத்ரா குட்ஸ் செய்தது நல்லது. ஒரு கொலைக்காரனுக்கு நல்லது என்று ஒரு கூட்டம், ஒரு கொலைக்காரனை கொலைக்காரன் என்று சொல்லுவது மற்றொரு கூட்டம். நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆபேல் கொலை செய்யப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொல்லும் போது, ஆபேல் தான் காரணம் என்று நீங்க நினைத்தாலும், காயன் தான் காரணம் என்று நினைத்தாலும் விடை அது ஆகாது. விடை அது ஆகாது. அப்படி என்றால் ஆபேல் கொலை செய்யப்பட காரணம் என்ன என்கிற விஷயத்தை இத்தனை 1000 ஆண்டுகளாக மூடி மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் எதற்காக பார்க்கிறோம் என்பதை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக ஒரு விஷயம் உங்களுக்கு வெளியே வரும். அதுதான் சத்தியம். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா சத்தியம் என்பது வெறும் சூரியன் பிரகாசிக்கும் போது மட்டும்தான் சத்தியத்தை கண்டுபிடிக்கிறது என்றல்ல. சூரிய கிரகணத்தையும் நம்ம வாட்ச் அவுட் பண்ணாதான் சூரியனை மேலும் அறிய முடியும். சூரிய கிரகணத்தை நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் மற்றதையும் நம்மால கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும்.
பல ஆண்டுகளாக பூமி தட்டையா தான் இருக்கு, ஸ்கொயரா இருக்கு. நோ 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 நோ, தட்டையா இருக்கு. வாதம் பிரதிவாதங்கள் அதிகமாய் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் விஞ்ஞானிகள் ஒரு உண்மைக்கு வந்து நின்று விட்டார்கள். இல்லை இல்லை, பூமியாகப்பட்டது அது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது ஒரு ஃபுட்பால் மாதிரி இருக்கு, பால் மாதிரி ரவுண்டா இருக்கு. எப்படி சொல்லும் போதுதான் அதை நிரூபித்து காட்டும்படியாக சூரிய கிரகணத்தையும் சந்திர கிரகணத்தையும் அவர்கள் சாதகமா வைத்து சொன்னார்கள். சூரிய கிரகணம் எங்கேயோ நடக்கிறது, பூமி எங்கேயோ இருக்கிறது. 7 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால பூமி இருக்கிறது, 7 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால சூரியன் இருக்கிறான். ரெண்டு ஒண்ணுதான் பிரதர்னு சொல்லாதீங்க, உங்களுக்கு புரியும்படி ரெண்டுத்தையும் பிரிச்சு காட்டுறேன். 7 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால சூரியன் இருக்கிறான். ஆனா அந்த சூரிய கிரகணத்தை வைத்து பூமி தட்டையாகவும் இல்லை, பூமி ஸ்கொயராகவும் இல்லை, பந்து போல இருக்கிறது என்று கிரகணத்தை வைத்து எப்படி கண்டுபிடிக்க நேர்ந்தது? ஆகவே சூரியனுடைய ஒளியும் அவசியம், சூரியன் அந்தகாரப்படுகிற சூரிய கிரகணமும் நமக்கு அவசியம். அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இருக்கு. பட்ட பகலில் சூரியன் ஒளி வீசும் போது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயமும் இருக்கு. அப்படிதான் நான் சொல்லுகிறேன். நல்லவர்களை குறித்து ஆராய வேண்டிய விஷயமும் இருக்கு. சில நேரங்களில் கொலைபாதகர்களை குறித்து ஆராய வேண்டிய விஷயமும் இருக்கு. ஆனா நாம் சில விஷயம் நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கிறதை மட்டும்தான் ஏத்துக்கிறோம். இதுல நிறைய பேருக்கு அந்த வியாதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த வியாதி இருக்கு. ஏன்னு சொன்னா, நிறைய பேர் என்னை மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. இப்பெல்லாம் நீங்க சத்தியத்தையே பேசுதலன்னு ஒரு முறை என்கிட்ட பேசுங்களேன், பிரதர் இப்பெல்லாம் நீங்க சத்தியத்தையே பேசுதலன்னு ஒரு முறை உங்களை குறித்து என் காதுல விழுந்தால் அடுத்த முறை நான் எடுக்கிற ஆக்ஷன் தான், தயவு செய்து நீ வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வராது. ஏன்னா அது ஒரு வியாதி, அது உண்மையிலேயே ஒரு வியாதி. அது நீங்க முன்ன போல சத்தியத்தை பேசவில்லை என்று சொல்லுகிறதை நான் பல்வேறு ஜனங்களிடத்தில் விசாரித்து விட்டேன். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் விடை அவரிடத்தில் இல்லை. அந்த விடை அவர்கள் சொல்லும் போது ராங்காக இருக்கிறது. அப்படின்னா யார் யாருக்கு எதை எதை பிடிக்குமோ அதை நீங்கள் சத்தியம் என்று மனசுல வச்சிருக்கிறீங்க, அதுதான் வியாதி. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல இதுதான் சத்தியம் என்று புரிந்து வைத்திருக்கிறீங்க, அதையே தான் திரும்ப திரும்ப நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அதான் மிகப்பெரிய வியாதி. சாதாரணமாக இட்லிக்கு சட்னி என்று ஒன்று கொடுப்பார்கள். இந்த சட்னியை மதுரையில் செய்ய வேண்டிய சட்னி தான் சரியான சட்னி என்று நீங்கள் நினைத்து விட்டீர்கள் என்றால் மற்ற நாடெல்லாம் நீங்க இல்லை என்று சொல்லுகிற ஆகாய புழுக்காக மாறிவிடும். ஏன் கேரளக்காரன் செய்யறது நல்லா இல்லையா? எத்தனை ஆண்டுகள் காலமாக எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், கேரளக்காரங்க செய்கிற குழம்பு நம்ம ஏற்கவே கூடாது. ஏன் சொன்னா அவர்கள் தேங்காய் எண்ணெயில செய்கிறார்கள், தேங்காய் எண்ணெயை போட்டு பொரிக்கிறார்கள், தேங்காய் எண்ணெயில தான் கொழும்பு செய்கிறார்கள், அந்த கொழும்பு நமக்கு செட் ஆகாது. எத்தனை ஆண்டுகளாக. சமீபத்தில் அதே கேரளாவுடைய பிள்ளைங்க அந்த கொழும்பை கொடுத்து என்னை சாப்பிட வைக்கும் போது தான் தெரிந்தது என்ன தப்பு இதில் இருக்கு. ஒரு தப்பும் கிடையாது, அழகாதானே இருக்கு, நல்லதானே இருக்கு. ஆனால் நம்மளை அப்படி புரிய வச்சுட்டாங்க. தேங்காய் கொழும்பு செஞ்சா ருசியா இருக்க புரிய வச்சுட்டாங்க. அதே போல கேரளக்காரங்களுக்கு அந்த சன்ஃப்ளவர் ஆயில்ல நல்லெண்ணெயில செய்தா சரியா இருக்காதுன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. இப்ப இதுல யாரு சமத்துவம் படுது என்று கேட்டால், தேங்காய் எண்ணெயில செய்கிற பர்பிய மட்டுமல்ல, மாறாக கொழும்பையும் ஏற்றுக்கொள்ளுவோம் என்றால் அங்க நீ பக்குவம் அடைஞ்சிருக்கிறன்னு அர்த்தம். அதே போல கேரளக்காரங்க நல்லெண்ணெயில செய்யக்கூடியதையும் ஏற்குவார்கள் என்றால் அங்க நீங்கள் பக்குவம் அடைஞ்சிருக்கிறீங்க என்ற அர்த்தம். அப்படிதான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் விரும்பிய சத்தியத்தை மட்டும் நீங்க கேட்கக்கூடாது. நீங்கள் விரும்பாத சத்தியம்தான் அநேக நேரங்களில் சரியான சத்தியமாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க.
நீங்கள் இன்று விரும்பாத இந்த சத்தியம்தான் உங்க வாழ்க்கைக்கு சரியான சத்தியமாகும். ஆனா நீங்க பழகிட்டீங்க. எப்படி? அந்த மாதிரி சத்தியம் சொன்னாதான் அது சத்திய வெளிப்பாட்டு அப்படின்னு பழகிட்டீங்க. அந்த பழக்கம் உள்ள போய்கொண்டே இருப்பதனால் அதே மாதிரி தான் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏனவைதான் எத்தனை மாடல்ல ஸ்கூட்டர் வருது, நல்லா நினைச்சுப்போம். மாடல்ல எத்தனை அது நியூ டெக்னாலஜில வருகிறது. ஆகிலும் சில பிள்ளைங்க பழைய காலத்திலேயே இருப்பாங்க. அவங்க அந்த புல்லட்டு தான் விரும்புவாங்க. ஏன்னா அது அவங்க மனசுல பட்டுடுச்சு. அவங்க மனசுல அது பட்டுச்சு, அதை எடுக்க முடியாது. அவங்க அந்த புல்லட் வாங்கினாதான் வண்டி வாங்கின மாதிரி அவங்களுக்கு நியூ டெக்னாலஜி, அவங்களுக்கு அது விருப்பம் இல்லை. அந்த புல்லட் தான். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் பழகி விட்டது தவறு கிடையாது. ஆனால் பழக வேண்டியதை மறுக்கிறீங்களே, அதுதான் தப்பு. பழகி விட்டது தவறு கிடையாது. சில விஷயத்தை நீங்க பழகணும், அதுல பழக மாட்டேன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க பாருங்க, அங்கேதான் அது ஆவிக்குரிய பாவமாக தவறாக ஏற்கப்பட ஆரம்பிக்கும். அப்படிதான் ஆபேலுடைய சம்பவம். ஆபேல் கொலை செய்யப்பட காரணம் காயனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை என்று சொல்லுவது பைபிள்ல இல்லாத அத்தாட்சி. அது பைபிள்ல அப்படி ஒரு காரியம் எழுதப்படலை. ஆனால் நம்ம அவசரத்துல நமக்கு சில ஊழியக்காரங்க புரிய வச்சுட்டாங்க. இப்படிதான் என்று புரிய வச்சுட்டாங்க. என்னன்னு? ஆபேல் கொலை செய்யப்பட காரணமே நேர்த்தியான காணிக்கையை இறைவனுக்கு கொடுத்து விசுவாசமுள்ள வாழ்க்கையை துவக்கினதுனால், விசுவாசமுள்ள காணிக்கைய, விசுவாசமுள்ள ஆராதனைய, விசுவாசமுள்ள துதிய, விசுவாசமுள்ள பலியை ஆபேல் செலுத்தினதுனால் ஆபேலுடைய காணிக்கை இறைவன் அங்கீகரித்ததை காயன் பார்த்து, தன் காணிக்கை நிராகரிக்கப்பட்டதை காயன் பார்த்து எரிச்சல் அடைந்து தன்னுடைய சகோதரன் என்று பாராமல் சகோதரன் மேலே எரிஞ்சு விழுந்து சகோதரனை கொலை செய்தான் அப்படின்னு திணிக்க வச்சுட்டாங்க நம்ம மனசுல. நம்மால இப்பொழுது எடுக்க முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், எப்பொழுதுமே நீங்கள் பழக ஆரம்பிங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் சண்டையிட காரணம் என்ன தெரியுமா? அம்மா செய்யற கொழும்பு தான் சரியான கொழும்பு என்று என்ன சொல்லலாம். இங்க பாருங்க, அம்மா செய்யற கொழும்பு தான் உலகத்திலேயே சிறந்த கொழும்பு சமையல் என்று சில மூட புருஷருங்க மனசுல வளர்த்தி கொண்டதுனால் மனைவிகளை துன்புறுத்துறாங்க. மனைவியுடைய கொழும்பு இப்படியும் இருக்கலாம் என்பதை அங்கீகரிக்க நிறைய புருஷங்க தயாரா இல்லை. அம்மா செய்கிற தக்காளி சட்னி தான் அதுதான், அம்மா செய்கிற கறி குழம்புனா இதுதான், என் மனைவி இது சரியில்லை அப்படின்னு மனசுல பற்றுது. காலங்காலத்துக்கு மனைவி மீது குறை சாட்டி கொண்டே இருப்பார்கள். ஒரு விஷயத்தை செய்யுங்கள், உன்னுடைய அம்மா செய்தது ஒரு பக்கத்தின் ருசி என்றால் மனைவி செய்வது இன்னொரு பக்கம், அதையும் நீ ஏற்க வேண்டும். நீயும் செய்றிய, நல்லதான் செய்றிய. இப்படிதான் என் வாழ்க்கையில் எல்லோரும் பாராட்டுகிறேன். எல்லோரையும் கன்னடக்காரர்கள் செய்தால் ஆஹா என்ன ருசிங்க, என்ன ருசிங்க, ஐயா அந்த கொழும்புல அவன் வெல்லம் போட்டிருக்கிறான் ஏன் அப்படி நினைக்கிற? தமிழ்காரன் கேரளக்காரன் கர்நாடக கொழும்பை தவறாகவே நினைக்கிறான். ஏன்னா அந்த கொழும்புல அவங்க வெல்லம் போடுறாங்க, அந்த சாம்பார்ல அவங்க வெல்லம் போடுறாங்க. ஐயா, ஒரு முறை அவன் ஏன் அந்த சாம்பார்ல வெல்லம் போடுறான் என்ற ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்வை என்றால் அந்த சாம்பாரை நீ விரும்புவ. ஆனா தெரியல. ஏன்னா நம்ம மனசுல பட்டதை தான் நம்ம உண்மை என்று நினைக்கிறோமே ஒழிய உண்மைகள் வெளியவும் இருக்கு என்பதை ஏற்க நம்முடைய மனசு தயாராக இல்லை. நீ எதை நீ ஆதியில ஏற்றுக்கொண்டாயோ அது மட்டும் உண்மை இல்லை, அது மட்டும் உண்மை அல்ல, வெளியவும் உண்மைகள் அடங்கி இருக்கிறது. உன் வீட்டில் செய்யப்பட்டது தான் சமையல், உண்மையான சமையல் என்று நினைக்காத. மற்ற பெண்மார்களும் மற்ற ஆண்மார்கள் செய்வது கூட ஒரு உண்மையான சமையல் தான். ஆனா என்ன தெரியுமா செய்யணும்? அதை சாப்பிடும்படி கொஞ்சம் நம்ம பழகணும்.
அவ்வளவுதான் விஷயம். கொஞ்சம் நாம் பழகணும். பழகிட்டா ஆஹா இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அல்லவா அப்படின்னு நம்ம நினைப்போம். நீங்க பாருங்க, நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று, இங்க பாருங்க, கண்ணாடி முன்னாடி நின்று ஒரே ஒரு முறை, உங்களை நான் வெட்கப்படுத்தும்படி சொல்லல, உங்களை வெட்கப்படுத்தும்படி நான் சொல்லல, ஆனா ஒரு லாஜிக்காக சொல்லுகிறேன். கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய ட்ரெஸ் இல்லாம நின்று பாருங்கள், உங்க வயிறு தொங்கி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன் உங்க வயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். ஒரு வி ஷேப்ல மாறிக்கொண்டிருக்கோம். உங்களுடைய வயிறு வி ஷேப்ல மாறிக்கொண்டிருக்கோம். நீங்க யாருடைய வயிறை பார்த்தீங்கன்னு என்று என்ன கேட்கக்கூடாது. இதுதான் இயற்கையில இருக்கிற விஷயம். உங்க வயிறு வி ஷேப்ல மாறுகிறது என்று சொன்னால், உங்க வயிறு தொங்குகிறது என்றால், சில ஜாதியின் மக்கள் பிள்ளைக்கு 1 வயசான உடனே இடுப்புல ஒரு கயிறு ஒன்று கட்டுவார்கள். 30 வயசுக்கு மேலே இவன் வயிறு கீழே விழக்கூடாதுன்னு. அதை நிறைய பேர் கண்டமாக நினைத்து அந்த கயிறை துண்டித்து வெளியே போடுறீங்க. ஆனா அதுதான் சில ஜாதியின் மக்கள். அவங்கள பார்க்கும் போது நம்ம என்ன நினைக்க, உலகமெல்லாம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு, எதுக்கு அந்த அண்ணா கவுரு, எதுக்கு அதை இடுப்புல கட்டி இருக்கிறீங்க? வயிறு கீழே விழக்கூடாதுன்னா 12 வயசு வரைக்கும் அந்த இடுப்புல கட்டப்பட்ட கயிறு அங்கேயே இருக்கணும். நிறைய பெற்றோருங்க பின்பற்றலையே. 30 வயசுக்கு பிறகு அவங்களுடைய வயிறு வி ஷேப்ல மாற ஆரம்பிக்கும். ஏன் சிலர்களை நம்ம ஏற்க மனசு வைக்கல. அவர்கள் தவறாக செய்கிறார்கள். மௌடிகம் என்று நினைத்து விட்டோம். இடுப்புல கற்ற கயிறை கூட மௌடிகம் என்று நினைத்ததுனால், அந்த கயிறை எரித்து பெல்ட் தான் நமக்கு இருக்க அப்படின்னு நினைத்ததுனால், ஆஃப்டர் 30 இயர்ஸ் நம்முடைய வயிறு கூர்மையாக வி ஷேப்ல கீழே விழுகிறது. சில அவதிகளை புருஷர்களும் ஸ்திரீகளும் பட்டு வராங்க. உங்களையும் சேர்த்து சொல்றேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, சில விஷயத்தை நீங்கள் ஏற்கணும். ஆபேலுடைய விஷயத்தை இந்த 65வது சத்தியத்தின் தீர்ப்புல வந்து பங்கு பெற்று பாருங்க. இப்படியும் சில கொலைகள் இருக்கா அப்படின்ற மர்மத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில சாவதற்கு முன்னாடி கேட்க வேண்டிய சத்தியம். நம்ம வாழ்க்கையில சாவதற்கு என்னங்க அதுல என்னங்க பெரிய விஷயம் இருக்க போது அப்படின்னு சலித்து கொள்ள வேண்டாம். இதுல மிகப்பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. இதுல மிகப்பெரிய விஷயம் அடங்கி இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீங்க நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த சபையில் ஒருவேளை என்னை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். இவர் எனக்கு பிடிக்கிறதுலப்பா, எனக்கு பிடிக்கிறதுல. யூடியூப்ல என்னை விரும்பாதவர்கள் நிறைய பேர், வெளியே கூட என்னை விரும்பாதவர்கள் நிறைய பேர். எவரும் கொலை செய்ய மாட்டார்களே, உண்மை விஷயம் சொல்லுகிறேன், எவரும் என்னை கொலை செய்ய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் என்னை விரும்பவில்லை. எனவே தான் எனக்கு ஒரு குட் பை சொல்லி வேற வழியை பின்பற்றி விடுகிறார்கள், வேற எங்காவது போய் விடுகிறார்கள். இவருடைய யூடியூபை நம்ம ஏன் பார்க்கணும், இவருடைய செய்தியை நம்ம ஏன் கேட்கணும், போய் விடுவார்கள். காயன் எப்படி கொலை செய்திருக்க கூடும்? கடவுள் இவன் விரும்பி இவருடைய காணிக்கை அங்கீகரித்தால் காயன் எப்படி எரிச்சல்? நீங்க ஒரு முறை நீங்கள் எண்ணி பாருங்கள். காயனுடைய எரிச்சலுக்கு காரணத்தை இறைவன் சொல்லியும் கூட நம்முடைய மனக்கண்கள் இன்னும் ஆராயவில்லை என்றால், நாம் திணிக்கப்பட்ட விஷயத்துல தான் நடக்க ஆரம்பிக்கிறோம். முந்தி நம்முடைய பாரம்பரிய ஊழியர்கள் என்ன நம்ம தலையில திணிக்க வைத்தார்களோ அதையே தான் நம்ம திரும்ப திரும்ப பேச ஆரம்பிக்கிறோம். வாழ்க்கையில ஒரு முறை கூட ஆபேல் கொல்லப்பட்ட காரணம் என்ன என்பதை ஆராய நம்ம போறதில்ல, தெரிஞ்சிக்க நம்ம போகிறதில்ல. சரி, எத்தனை பேர்கள் என்னிடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரமான மக்கள் கேட்டு விட்டார்கள், இந்த சத்தியம் எல்லாம் நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்னு. சிலர்கள் ஒரு தொகையை கொண்டு வந்து என் முன்னாடி வைத்தார்கள். இதை நீங்க எடுத்துக்கங்க, இதை நான் மாசம் மாசம் கொடுக்கிறேன், மாதம் மாதம் இந்த தொகையை கொடுக்கிறேன். ஆனா இந்த சத்தியத்தை பேசுற ரைட் இன்டர்பிரேஷனுடைய அந்த மர்மம் என்ன, அதை மட்டும் எனக்கு சொல்லிக் கொடுங்க என்று என்னிடத்துல ஃபீஸ் கட்டினவர்களும் உண்டு. அது மட்டுமல்லாம
புதிய காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டவர்கள் கூட என் போதனையை PhDக்கு வேணும் என்று கேட்டவர்களும் உண்டு. காலேஜ் ப்ரொஃபஸருங்க, உங்க போதனைகள் விசித்திரமாகவும் ஆழமாகவும் இருக்கிறது, இதே தான் நாங்கள் PhD செய்வோம் என்றால் மக்களுக்கு பெருத்த லாபம் வரும், இதை நீங்க லெசனா எங்களுக்கு எடுக்க முடியுமா என்று கேட்டவர்களும் உண்டு. ஆனால் காலங்களும் சூழ்நிலைகளும் அமையாததினால் அவர்கள் போய்விட்டார்கள், எங்கெங்கேயோ போய்விட்டார்கள். யாரும் என்னை கொலை செய்யவில்லையே, எவருக்குமே அந்த திங்கபிள் வராது. நீங்க என்னைக்காவது யோசித்தீங்களா, அவனுடைய காணிக்கை அங்கீகரிச்சால் உங்க காணிக்கை அங்கீகரிக்கப்படலனா அவனை கொலை செய்யற எண்ணம் மட்டும் எவனுக்கும் வராது உலகத்துல. இதுதான் உண்மை, வராது. ஏன்னா அது அவனுக்கும் கடவுளுக்கும் சேர்ந்த சமாச்சாரம். ஆனா இதை நாம் இன்று வரை என்னன்னு பேசிட்டு வரோம். காயன் கொலை செய்தான், ஏனெனில் ஆபேலுடைய காணிக்கை இறைவன் அங்கீகரித்தார், தன் காணிக்கை இறைவன் அங்கீகரிக்கலையே என்று கோபத்துக்காக இவன் கொலை செய்து விட்டான். கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். யாரால? வேற ஏதோ மேட்ரு, நாட்டு கடவுள் மேட்ரு. கடவுள் மேட்ரில் யாரும் கொலை செய்ய முடியாது, வேற ஏதோ மேட்டர். இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார், வேற ஏதோ மேட்டர், நாட்டு கடவுளுடைய மேட்டர். ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசுகிற அத்தனை விஷயமும் அன்றைக்கு மத குருக்களாக இருந்த சதுசேயர் பரிசேயர்களுக்கு இடைஞ்சலாக இருந்தது. எனவே தான் இவனை தீர்த்து கட்டினால் நம்ம மதம் நிற்கும் என்று சொல்லி செய்தார்கள். காயனுக்குத்தான் எந்த மதமும் இல்லையே. ஆபேல் மூலியமாக என் மதம் காலியாயிடுமே, என் மதத்தில் இருக்கிற ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு விடுவார்கள், ஆபேலை கொன்று விட்டால் என் மதத்தை நான் கட்டிட முடியும் என்று சொல்லுகிற அளவுக்கு காயனுக்கு மதமே இல்லையே, காயனுக்கு ஒரு ரிலிஜன் இல்லையே. அப்ப எப்படி இவன் கொலை செய்ய துணிய முடியும்? துணிஞ்சு நிற்க ஒரு காரணமும் இல்லை. நீங்கள் மற்றொரு முறை சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நமக்கு ஏன் சர்ச்சு, ஓன் சர்ச்சு, ஓன் கோயில், ஏன் கோயில், ஓன் மசதி, ஏன் மசதி என்கிற வேற்றுமை இருப்பதுனால இருந்தா மசதி முன்னாடி தேர் இழுத்து சென்றவர்களை அவர்கள் கொண்டார்கள். ஏன்னா எங்க மசதி முன்னாடி ஏன் நீங்க தேர் இழுக்கணும்? இங்க ஏன் கோஷம் போடுறீங்க? இவர்கள் அவர்களை பழி வாங்கினார்கள், அவர்கள் இவர்களை பழி வாங்கினார்கள். காரணம் இதுதான், அவங்க தேவன் வேற, இவங்களுடைய தேவன் வேற, அவங்களுடைய ஜாதி வேற, இவங்களுடைய ஜாதி வேற. காயனுக்கு அப்படி இல்லை, காயனுக்கு அந்த சூழ்நிலையே இல்லை. அவனும் ஒரே கடவுள், இவனும் ஒரே கடவுள். ஆபேலும் ஒரே ஜாதி, இவனும் ஒரே ஜாதி. ஆபேலும் ஒரே குடும்பம், இவனும் ஒரே குடும்பம். எப்படிங்க கொலை செய்ய முடியும்? எப்படிங்க கொலை செய்ய முடியும்? இந்த கொலைக்கு காரணம் காணிக்க அல்ல என்பது ஃபைனலாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த 65ஆம் சத்தியத்தின் பெருவிழாவில் நடத்தப்படுகிற சத்தியத்தின் தீர்ப்புக்கு நீங்கள் வர வேண்டியது மிக அவசியம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இப்படிப்பட்ட மர்மங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து இந்த விஷயத்தை கேட்கிறது அவசியம். ஏன் சொன்னா, நமக்கு புரியாததை பிள்ளைகள் புரிஞ்சு வச்சிருப்பாங்க, நமக்கு புரியாததை நம்முடைய மனைவி புரிஞ்சு வச்சிருக்கலாம். நாம் வீட்டுக்கு சென்று நாம் விசாரிக்கும் போதுதான் அவர்கள் கேட்ட விதம் அற்புதமாகவும் ஆழமாகவும் நாம் கேட்க மறுத்த விஷயத்தை கூட நாம் அறிந்து கொள்ளலாம். எனவே குடும்பத்துடன் இக்கூட்டத்திற்கு வருவது நல்லது. முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகள் வருவது நல்லது. அதான் பிள்ளைக்கு நீங்க ஏப்ரல் 24 வச்சிட்டீங்களே, அங்க வந்து சந்திக்கிறேன். நோ, அங்க நான் காயினை பற்றி எடுக்கிறது கிடையாது. எனவே உங்களுடைய பிள்ளைகள் எப்படி நீங்கள் பாரம்பரிய ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்ததையே மனசுல வச்சுட்டு இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம் என்று நீங்கள் இனி மீதி இருக்கக்கூடிய சத்தியத்தை அங்கீகரிக்க மனமில்லாமல் இருக்கிறீர்களோ, இந்த சின்ன வயதில் உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆபேலுடைய கொலைபாதகத்துடைய மர்மத்தை தெரிவிக்கலை என்று சொன்னால், மீண்டும் பாரம்பரிய ஊழியக்காரனுடைய போதனைகள் உங்க பிள்ளைங்களுடைய மனசுல போயிடும். உங்க பிள்ளைகளை கேட்க விடணும். நான் டைரக்டர் சொல்லுகிறேன், 6000 வருடமாக இந்த மர்மம் எங்கும் சித்தரிக்கப்படாதது, கொடுக்கப்படாதது.
ஏனவேதான் பல ஆயிரம் ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் மீண்டுமாக எடுத்து பார்ப்பது மிக அவசியம். நீங்க நினைக்கலாம், காயனுக்கு சம்பந்தப்பட்ட வசனத்தை எல்லாம் நம்ம தியானம் பண்ணா அங்க கிடைச்சிடுமா என்று. காயனுக்கு சம்பந்தப்படுற வசனம் அல்ல, சம்பந்தப்படாத வசனங்கள் தான் நிறைய இருக்கு. ஆனால் அதை எப்படி சம்பந்தம் பொருந்தும் என்பது பார்க்கிறது தான் சத்தியம். ஏனவேதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஆபேல் கொலை செய்யப்பட காரணம் என்னன்னு கேட்டா காணிக்க அல்ல என்ற விஷயம் தெளிவாக வெளியே வரும். நீங்க இன்னொரு முறை நான் சொல்றேன், யோசித்து பாருங்க. கொலை செய்ய காரணம் என்ன? எனதுன்னு வரும்போது மட்டும்தான். எனக்கு 2 அடி விட சொன்னாங்க, இவன் 4 அடி, நான் 2 அடி விட்டுட்டேங்க. ஆனா இவன் பாருங்க, வீடு கட்டும் போது 4 அடி வச்சிருக்கிறான். இது என்ன அநியாயம்? இதை கேட்க யாருமே ஆள் இல்லையா? டேய், கீழே இறங்கி வாடா, எப்படி நீ 4 அடி இழுத்து போட்டு கட்டலாம் என்ற பேச்சுவார்த்தை வரும்போது தான் கொலை செய்து விடுகிறார்கள். ஏன்? அங்க எனது என்று ஒரு பங்கு இருக்கிறது. இங்கே காணிக்கை என்பது கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். கொலை செய்தால் மேலும் நீ மோசமான மனிதனாக மாற்றப்பட்டுருவாய். நான் ஒரு விஷயம் சொல்றேன், கொலை செய்து விட்டால் உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுருமா? அவர் கடவுள் தானே, அவர் கடவுள் தானே. கொலை செஞ்சுட்டா உன் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டுருமா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அந்த நாளில் இந்த ரகசியம் எல்லாம் சொல்றேன். கடவுள் கொலை செய்த பாவத்தை மன்னிக்கிறார். யாராவது காயனை கொலை செய்தால் 7 தண்டனை வரும் சொல்றாரு. அப்ப அங்க நடந்த விஷயம் என்ன? அங்க நடந்த விஷயம் என்ன? அந்த நடந்த விஷயத்தை நாம் அறிய மனம் சாய வைக்கல. எனவேதான் நமது வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பாடத்தை நாம் கேட்டே ஆகணும். எங்கேயாவது கடவுள் கெட்டவனுக்கு துணை புரிவாரா? எங்கேயாவது இந்த சரித்திரம் இருக்கா? கெட்டவனுக்கு போய் ஆண்டவர் துணை புரிவாரா? காயன், நீ கொலை செய்து விட்டாய், பரவாயில்ல, ஓடிப்போ. உன்னை பார்க்கிறவர்கள் யாராவது உன் தோல் மேல, உன் தலை மீது, உன் கழுத்து மீது கை போடுவார்கள் என்றா அவனுக்கு ரெட்டத்தனையாக தண்டனை வரும். நீ போ காயன், நீ போ. கடவுள் கெட்டதுக்கு துணை புரிவாரா? நம்ம யோசித்தோமா? கெட்டதுக்கு துணை புரிய மாட்டார். காயனை தண்டிச்சிருக்கணும். ஆண்டவன் காயனை தண்டிக்கல, விட்டுட்டாரு. மாறாக காயன் மேல் கை போடுறவனை இறைவன் தண்டிக்க வர்றார். அதனால இருந்து நீங்க ஒரு முடிவுக்குள்ள வரக்கூடாது. என்னன்னு காயன் செய்த தப்பு என்னன்னு மார்ச் 31 ஐயா சொல்ல போறார். அதே தப்பு நாம் செய்தா இறைவன் நம்மையும் மன்னிச்சிடுவார் என்று சொல்லி தப்பான கணக்கை நீங்கள் போட்டு வருவீர்கள் என்றா மிகப்பெரிய சிக்கலுக்குள்ள மாட்டிக்கொள்வீர்கள். எப்பொழுதும் ஒரு மனிதனை பார்த்து அதே போல நாம் செய்வது, அந்த தவறுக்கு நமக்கும் தண்டனை இல்லை என்று நாம் நினைக்க முடியாது. சில வேளைகளில் சிலர்களுக்கு தண்டனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில தண்டனைகள் இல்லை என்று சொன்னால் அது வேற வகையில் இருக்கமே ஒழிய நாம் எதிர்பார்த்த வகையில் அது இருக்காது என்ற காரணத்துக்காக அது தப்பு இல்லை அப்படின்ற தீர்ப்பு வராது. ஏனவேதான் காயன் செய்த தவறு என்ன, ஆபேல் செய்த தவறு என்ன? 4ஆம் அதிகாரத்தை புரட்டி புரட்டி வாசித்தாலும் கிடைக்காது நான் நினைக்கிறேன். ஏன் சொன்னா நம்முடைய கவனம் பழைய போதனைகள் மேல் பதிக்கப்பட்டுச்சு. பாரம்பரிய ஊழியர்கள் சொன்ன போதனைகள் மீது நம்முடைய கருத்து பதிக்கப்பட்டுச்சு. அந்த நினைவழியே நம்ம வாசிக்கிறதுனால் நாம் அதில் அடங்கி இருக்கிற சத்தியத்தினுடைய மர்மத்தை நம்மால ஏற்க மனமில்லை. ஏனவைதான் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒருவனுடைய ஆராதனை சிறப்பாக இருந்தால் அப்ப நம்ம ஒரு விஷயம் செய்யலாம். என்னன்னு, எல்லாருமே இவனையே பின்பற்றுறாங்களே, இவன் பாட்டு தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, இவனையே எல்லோரும் புகழ்றாங்களே, இவனை தீட்டு கட்டி விட்டால் பின்பு நம்முடைய பாடல் தானே வெளியெல்லாம் போகும். இதுதான் லதா மங்கேஷ்வரி எல்லோரும் செய்தது.
அவர்கள் வேறொருவரை பாட விடல. வேற யாராவது பாட வந்தால் அவர்களுக்கு அந்த பாடல் போய்விடும் என்று சொல்லி இவர்களே அந்த பாடலை பாடி வந்தார்கள். யாருக்கும் சான்ஸ் கொடுக்கல. ஆனா காயனுடைய நாட்கள் அப்படி நடக்க சான்ஸ் கிடையாது. ஒரு சர்ச் இருந்ததா, இல்ல மஸ்ஜித் இருந்ததா, இல்ல கோயில் இருந்ததா, இல்ல ஜனங்களுக்கு இவன் பூசாரியா இருந்தானா, இல்ல பாஸ்டரா இருந்தானா? ஆபேல் ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம் ஆராதனை செய்ததினால் கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ஆபேலை பின்பற்றி போனதினால் எரிச்சல் அடைந்து ஆபேலை கொன்று போட்டதனால் கூட்டம் கூட்டமாக எல்லோரும் காயனை நம்பி வந்தார்களா? இல்லையே, இவன் தானே யாரும் இல்லாத இடத்துக்கு ஓடினான். என்னை யாரும் கொலை செய்யக்கூடாது என்று யாரும் இல்லாத இடத்துக்கு ஓடினானே. அப்படி என்றால் இவன் செய்த தவறுதான் என்ன? ஏன் இறைவனுடைய தவறுக்கு அன்றைக்கே தண்டனை கொடுக்கல? ஏன் அன்றைக்கு தண்டனை கொடுக்கல? ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ரெண்டாவதுன்ற ஆக்சுவலி இது ஏழாவது, சரி இருக்கட்டும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, காயன் ஆபேலை கொலை செய்து விட்டு அவன் கிழக்குக்கு போய் அங்க ஒரு பட்டணத்தை கட்டி தன் மகனாகிய ஆனோக்குடைய பெயரை வைத்தான். பைபிள் சொல்லுது ஆனோக்குடைய பெயரை வைத்தான். ஒரு பட்டணத்தை கட்டினான். இது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. பட்டணத்தெல்லாம் கட்டுறது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. வேணா ஒரு வில்லேஜ் கட்டிடலாம், ஆனா ஒரு பட்டணத்தை கட்ட முடியாது. சிட்டியை உருவாக்குவது அவ்வளவு சுலபம் அல்ல. இன்னைக்கு பெங்களூர்ல கெம்பகோடான்னு பேசுறோமே, காரணம் என்ன? காரணம் இதுதான். கெம்பகோடா பெங்களூர் பட்டணத்தை கட்டினார். பெங்களூர் பட்டணத்தை கட்டினார் என்ற ஒரு மனுஷன் இவ்வளவு தலைமையில தூக்கி வச்சு நம்ம கொண்டாடுறோமே. காயன் ஒரு பட்டணத்தை கட்டுற அளவுக்கு இறைவன் அவனை மன்னிச்சார் என்று சொன்னால் அவனுடைய குற்றம் எங்க இருந்தது? அவனுடைய குற்றம் எங்க இருந்தது? அது குற்றம் தான், கொலை தான். ஆனால் ஆண்டவர் தண்டனையை வேற பக்கம் வச்சிருந்தார். அந்த தண்டனை எங்க கிடைச்சிச்சு அவனுக்கு? எப்படி அவர் தண்டிக்கப்பட்டார்? இந்த மர்மம் எல்லாம் ஏன் நமக்கு தெரியாம போச்சு? இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்டு போக காரணம் என்ன? நாம் அனைவருமே சத்தியத்தில் மேய வேண்டிய ஆடுகள் குப்பை தொட்டியில் மேய ஆரம்பிச்சோம் பாருங்க, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏனவைதான் நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க சில வேளைகளில் சம்பந்தமே இல்லாத ஒரு மனுஷனை தியானிக்கிறமே என்று சொல்லுவதுதான் மிகப்பெரிய நெருக்கமான சம்பந்தத்தை நம்மளுக்கு உருவாக்கும். ஆஹா, இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னு தெரியாம போச்சு, இவ்வளவு பெரிய மர்மம் இருக்குன்னு என்று தெரியாம போச்சு. நான் நினைக்கிறேன் மார்ச் 31 கூட நாள் அவருக்கு மேல நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். இப்பவே 1 hour ஆகிவிட்டது பேசி. நீ என்னதான் அந்த வாய் ரப்பரா என்னன்னு தெரியல, எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுது அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களை வேதனைப்படுத்த நான் சொல்லவில்லை. பேச வேண்டியது அவ்வளோ இருக்குன்னு சொல்ல வரேன். அவ்வளோ இருக்கு. நான் இன்னும் ஏதோ ப்ரூவ் பண்ணல. ஏன் சொன்னா, பேசக்கூடியவர்கள் எனக்கு பின்னாடி 8 பேர்கள் உண்டு. கரெக்டா 8 பேர்கள் உண்டு. அந்த 8 பேரை பேச விடணுமே, பாவம் அவங்கள பலவீனப்படுத்திடக்கூடாதே. அதற்காக இத்துடன் என் வார்த்தையை முடித்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். காயன் கொலை செய்யப்பட காயனும் காரணமா, ஆபேலும் காரணமா, இல்ல காணிக்க காரணமா, அல்லாவிட்டால் அவங்க நடந்த நீதிமானுடைய ஒழுக்கம் காரணமா, இல்ல காயனுடைய திருட்டுத்தனம் காரணமா என்று எந்த காரணத்தை எடுத்தாலும் ஒத்து போகாத காரணங்கள் தான் நாம் காரணங்களாக கொடுக்க முடியும். ஒத்து போகின்ற காரணங்களை கொடுக்க நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த உலகம் 6000 வருஷத்துக்குடைய பேக்ல போனதான் இந்த விஷயம் கிடைக்கும். சில சரித்திரையே நாம் தீண்டி பார்க்கணும் என்றால் பல 1000 ஆண்டுகளுக்கு நாம் பிரயாணம் பட்டே ஆகணும். அங்க என்ன நடந்தது என்கிற ஒரு கருத்துக்குள்ளாக நாம் சென்றே ஆகணும். அப்போதுதான் அங்க அடங்கி இருக்கிற ஒரு மர்மம். இந்த காரணம் தான் இதை நமக்கு யாரோ தப்பா சொல்லி கொடுத்து நம்ம இப்படியாவே எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி இது இப்படிதான் செல்லுகிறது என்கிற ஒரு விஷயத்தை நன்றாக மனசுல வைத்து அங்கிருந்து ஒழுக்கமுள்ள காரியங்களை, நேர்மையான விஷயங்களை நாமும் செய்திட முடியும், கடைபிடித்திட முடியும். இன்று எத்தனையோ விஷயங்கள், சாதாரணமான விஷயங்களை
எத்தனை விஷயம் மாறி இருக்கிறது. நான் சாதாரண ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், இடுப்பில் கட்டுற ஒரு கயிறை குறித்து சொன்னேன். அதை நாம் யாரோ மௌடிக ஜனம் கட்டுகிறார்கள் என்று நினைக்கிறோம். 30 வயசுக்கு பிறகு வயிறு வி ஷேப்ல மாறி பெண்கள் அகோரமாக காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் மேலே நிற்பதே கிடையாது, கீழே வந்து விடுகிறது. சில ஆண்களுடைய பரிதாபம் வேற, கீழக்கு கீழே. ஏன்னா அங்க நிற்கிறது இல்லை. ஏன் சொன்னா அவர்கள் அந்த கயிறை கட்டிய பழக்கம் அவர்களுக்கு இருந்ததில்லை. அந்த பிள்ளைகள் அதை எரிந்து விட்டார்கள் அன்றைய நாட்கள்லயே. எனவே தான் வயிறு கீழே இறங்கி விட்டது. இப்ப நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, சில சின்ன சின்ன பழக்கங்கள் கூட அதனுடைய மர்மத்தை நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விதத்தில் சொல்லிக் கொடுக்காம போனதுனால் நமக்கும் புரியாம போச்சு, நமக்கும் அது தெரியல. ஒரு பிள்ளை காலையில் எந்திரிச்சு சொல்லுது, மா பல்லு வெளிக்கே ஆகணுமா, பல்லு தேய்க்கணுமா, பிரஷ் பண்ணணுமா. அதுக்கு அம்மா சொல்றாங்க, பிரஷ் பண்ணாதான் நான் இட்லி கொடுப்பேன். பாருங்க பதில் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க உங்களுக்கு. நீ பிரஷ் பண்ணாதான் நான் உனக்கு இட்லி கொடுப்பேன், நாஸ்டா கொடுப்பேன், பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, ஏமா நம்ம வீட்டில் கட்டியிருக்கிற நாய் எப்பாவது பிரஷ் பண்ணியிருக்கா? ஐயோ என் ராசா என்னமா யோசிக்கிறடா, ஐயோ எவ்வளவு பெரிய உண்மையை பேசுறிய. ஆமாமா, சிங்கம் கரடி ஆடு மாடு பிரஷ் பண்ணுதா? ஐயோ எவ்வளவு ஞானம்டா உனக்கு என் தங்கமே அப்படின்னு சொன்னா அவன் மதியினம் அவனுக்கு புரியாம போயிடும். அவனை நீங்கள் முத்தமிடக்கூடாது, அவன் கேட்கிற கேள்விகளுக்கு பாராட்டக்கூடாது. இன்னொரு பெற்றோர் அதே கேள்வியை சந்திக்கிறார்கள். பிள்ளை கேட்குது, மா நான் என்ன குளிக்கணுமா, வாத்து என்ன குளிக்குதா? அப்ப கூட வெள்ளை வெள்ளேர்னு இல்லை, வாத்து என்ன குளிக்குதா? நான் தெரியாம கேட்கிறேன், கரடி என்ன பல்லு வெளுக்குதா, பிரஷ் பண்ணுதா? யானைக்கு எவ்வளவு பெரிய பல்லு, அந்த யானை பிரஷ் பண்ணுதா? அந்த அம்மா சொன்னாங்க, ஏய் நீ படிச்சு வேலைக்கு போக வேண்டாம். ஆமாம்மா, நீ படிச்சு இந்த சமுதாயத்தில் நல்ல வாழ்க்கை நீ வாழ வேண்டாம். அப்பா போல நீ கார் வாங்கணும், ஸ்கூட்டர் வாங்கணும், நல்ல வீடு வேணும். இந்த பார் இங்க இருக்கிற இந்த வீடெல்லாம் உனக்கு தான் சொந்தம், இதெல்லாம் உனக்கு வேண்டாம். வேணுமா அப்படின்னா ஒன்று பண்ணு, பிரஷ் பண்ணாம இரு, நாய் 12 வருஷத்துல சாவுது, நீயும் செத்துரு. ஆஹா, ஆமா நான் பிரஷ் பண்ணுமா, போய் பிரஷ் பண்ணு, 100 வயசு வரைக்கும் வேணும்னா பிரஷ் பண்ணு, குழி. இப்படி பெற்றோர்கள் சொல்றதில்லை. அவர்கள் ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே என் ராஜா என் தங்கமே என் கண்மணி என்னடா இப்படியெல்லாம் சிந்திக்கிறேன் என்று கொஞ்சம் ஆரம்பித்து விடுகிறோம். இது நிமித்தம் பிள்ளைகள் என்ன என்று நினைக்கிறார்கள், நான் சொல்லுவதுதான் சரி என்று நினைத்து விடுகிறார்கள். இப்படிதான் நம்முடைய ஆதி பெற்றோர்கள் நமக்கு சரியான காரணங்களை சொல்லி நம்மளை வளர்க்கல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணங்கள் இருந்தன, அதை சொல்லி நம்மளை வளர்க்கல. இடி இடியாய் வருகிறது. ஏன் இடி வருகிறது என்று சொன்னால் அதை இயற்கை ரீதியில விவரிக்கல. ஒரு ஆஞ்சநேயர் என்ற குரங்கு தன்னுடைய ஆயுதத்தை வச்சு வானத்தை தட்டி கொண்டிருக்கிறது என்று பொய்யான வதந்திய மக்களுக்கு சொல்லித்தரோம். பிள்ளை கேட்குது, ஏமா நாய்கள்லாம் ஏன் ஊளையிட்டு அழுகிறது? அது கண்ணுக்கு பேய் தெரிகிறது, அதனால்தான் நாய்கள் அழுகிறது என்று நீங்கள் பொய்யாய் சொல்லிக் கொடுப்பதுனாலதான் உண்மைகள் நமக்குள்ள மூடி மறைக்கப்படுகிறது. அதுல கேடு கெட்ட பெற்றோர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிற, ஏமா நீ செய்யற குழம்பு எவ்வளவு ருசியா இருக்குன்னா அதெல்லாம் என்னோட கை பழக்கம் இல்லை. இப்படி பொய்யாக சொல்லுவதனால இருந்தா மற்ற சந்ததிகள் நல்ல சமையலை செய்யாம போய்விடுகிறது. இல்லை என்றால் இந்த அம்மா சாமது கையை வெட்டி நீங்க வச்சுக்கணும். வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? எவ்வளவு அநீதியான வழிகளை மக்களுக்கு நாம் காட்டுறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விஷயத்தை நாம் சொல்ல மறுக்கிறோம். ஏனவைதான் அந்த பிள்ளைகள் அந்த மர்மத்தை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதனால் அடுத்த மர்மங்கள் அவைகளுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. ஏனவைதான் ஆபேல் கொலை செய்யப்பட காரணம் என்கிற மர்மத்தை சொல்லுவதனால் அடுத்த மர்மத்தை நீங்கள் புரிந்து கொள்ள இந்த மர்மமும் ஒரு மர்மமாக உங்களுக்கு உதவி செய்யும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் பலனடையுங்கள். ஏனவைதான் இந்த சத்தியத்தின் தீர்ப்புக்கு ஒரு என்ன சொல்லலாம், சாதகமாய்தான்
ஆரம்பத்தில் ஒரு பாடலை ஒன்று பாடினேன். முடிந்தால் இந்த பாட்டை கேட்ச் பண்ணுங்க. பாடினவருக்கே இது ஏன் பாடினு தெரியல, ஆனால் இதெல்லாம் நமக்கு தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. மீண்டும் அதை பாடலாம், செல்லலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நன்றி. வாங்க சேர்ந்து பாடுங்க, கர்த்தரை உயர்த்தி பாடுங்க. ஸ்தோத்திரம். நீங்க மட்டும் இல்லைனா இங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். பாரத்தை போயிருப்பா, பாரத்தை போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா இங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்து போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா. காயல் சொல்ற மாதிரியே பாடி பாருங்க ஒரு முறை. நீங்க சொல்லாதீங்க, உங்களை மாதிரி பாடாதீங்க. காயன் பாடுற மாதிரி பாடி பாருங்க. ஒரு மர்மம் வெளியே வரும், ஒரு மர்மம் வெளியே வரும். ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த வரிகள் எல்லாம் காயன் பாடுகிறதாக நினைச்சு பாடி பாருங்களேன். அவர் சொல்றார், என்னை காண்கிறவங்க கொன்னுடுவாங்களே, கொன்னுடுவாங்களே. அப்படி என்னதான் இதுல மர்மம் அடங்கியிருக்கு, வாங்க கவனித்து பார்க்கலாம். நான் செய்தது முதல் இந்த நாள் வரையிலே ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலே ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வே, என்னென்ன சொல்வே நீ செய்ததே. 1 2 3 என்று எண்ணி முடியாதே. எப்படி சொல்வே, என்னென்ன சொல்வே நீ செய்ததே. 1 2 3 என்று எண்ணி முடியாதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா. இது காயன் சொல்ற ஜெபம். காயன் சொல்றார், நீ மட்டும் இல்லைனா இந்த ஜனம் என்னை எப்பவோ கொண்டு போட்டிருக்கோம். ஆனா நான் என்ன செய்தேன்னு ஆண்டவா உமக்குத்தான் தெரியும். நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு உமக்குத்தான் தெரியும் அப்படின்னு அவருடைய ஜெபம். வாங்க, 2வது வரி கூட காயனுக்குத்தான் பொருத்தமாகும். அதை எப்படி நம்ம கவனிக்கலாம்? எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவோ முடியல, சொல்லியால யாரும் இல்லை. காயனுக்கு அப்படித்தான் நேர்ந்தது. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவோ முடியல, சொல்லியால யாரும் இல்லை. எப்படி சொல்வை, எல்லாவற்றையும் நீர் மாற்றினே, நிம்மதி தந்து நித்தமும் நடத்தி வாழ வைக்கின்றே. எப்படி சொல்வே, என்னையும் தேடி நீர் வந்ததே, தோளில் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பா, ஜனம் மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா. கடவுள் காயனில் அவன் தவறியும் இறைவன் மன்னித்து
வேறொரு வகையில் அவனுக்கு தண்டனையை நியமித்தாலும், ஆனால் அப்போதுக்கு காயனை மன்னித்து விட்டார். அப்படி அவன் என்ன தவறு செய்தான்? ஏன் அந்த கொலைபாதகன் செய்யற லெவலுக்கு காயன் செல்லணும்? வாங்க, அற்புதமான இந்த மர்மத்தை நாம் அறிய செல்லலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வே என்னையும் தேடி நீர் வந்ததே, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீ. எப்படி சொல்வே என்னையும் தேடி நீர் வந்ததே, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றீ. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா. அவன் ஆண்டவர் என்ன பண்றாரு? சரி போ, பொழிச்சுக்கோ. இன்னொன்னு சொல்றேன், நீ ரொம்ப பயப்படுற, உன்னை காண்றவங்க கொன்னுடுவாங்கன்னு பயப்படுற. இந்தவா இங்க கிட்டவா, உன் நெத்தின் மீது நான் ஒரு அடியாளத்தை போடுறேன். உன்னை கண்டவங்க யாராவது கொன்னா அவங்கள நான் கொல்ற வரைக்கும் விட மாட்டேன். நீ இப்போ போலாம். அப்போ இந்த நேரத்தில் காயன் எப்படி பாடியிருப்பார் என்பதை ஒரு கற்பனை பண்ணி பார்த்தால் இந்த பாட்டு தான். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் எங்கேயோ சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். இங்க ஒரு வரி வருது, மறந்து போயிருப்பார்கள் அப்படின்னு. அங்க ஒரு வரி போட மறந்துட்டாங்க, முடியாது. அது எப்படி தெரியுமா? பாடி காட்டுறதுல சொல்லி காட்டுறேன் பாருங்க. நீங்க மட்டும் இல்லைனா, அதாவது கடவுள், நீங்க மட்டும் இல்லைனா நான் எங்கேயோ சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன். இந்த ஜனம், இந்த உலகம் என்னை மறந்து போயிருக்கோன்ற வார்த்தை. இந்த ஜனமும் இந்த ஆதாம் சந்ததியும் என்னை மறந்து போயிருக்கும். ஆபேல் மறக்கப்படல, காயனம் மறக்கப்படல. நான் காயனை உயர்த்தி பேசவில்லை. காயனுடைய பாவம் கண்டிக்கத்தக்க பாவம் தான். ஆனா அது எந்த பாவம் தான் யாருக்கும் தெரியாம இருக்கு. அது எந்த பாவம்? அப்படி அவன் செய்த பாவம் எது? உருக்கமான அவனுடைய பாடல். இந்த பக்தனுக்கு தெரியாது தான் எப்படி பாடினான்னு. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலே ஆதரித்து வந்தீர், ஆறுதல் தந்தீர். உன் காணிக்க அங்கீகரிக்கப்படுதலன்னு சொல்லியும் கூட எனக்கு இப்பொழுதும் நீர் ஆறுதல் தருகிறீர். நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையில் எனக்கு ஆறுதல் தந்தீர். எப்படி சொல்லுவேன், என்னென்ன சொல்லுவேன் நீர் செய்தது? ஒன்றா, இரண்டா, மூன்றா, எண்ண முடியாத நன்மைகள் நீர் செய்தீர். யாரு? காயன். இறைவனை போற்றுகிறார். தன் மகனுக்கு ஆனோக் என்று பெயரை வைத்தார். மறக்காதீங்க, ஆனோக் என்றால் என்ன தெரியுமா? நாங்கள் தேவனுக்கு ஸ்டில் பிரியமானவர்கள். அதான் ஆனோக் என்றால் நாங்கள் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஏன்பா இந்த பேரெல்லாம் வைக்கலாமா? இவர் கொலைகாரன் தானே, ஆபேலை கொலை செய்து ஓடணும் வந்தானே, இந்த பேரெல்லாம் வைக்கலாமா? நீ வெச்சாப்பிள்ளையே. ரெண்டாவது வரியை கவனிங்க. எத்தனையோ கேள்விகள், ஏதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல. சொல்லியால கூட இப்பொழுது யாருமே என் கூட இல்லை. ஏன்னா எங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன். அவர் சொல்றார், சொல்லிக் கொள்ளவும் ஆள் இல்லை, அழலான்னு நினைச்சாலும் முடிய மாட்டேங்க. எத்தனையோ கேள்விகள் மனசுல வருது. யார் பதில் சொல்லுமா? எங்க அப்பாவே என்னை கொல்லணும் வகை தேடிங்கிறார். யாரு? ஆதாம். எங்க அம்மாவே என்னை சபிக்கிறாங்க. யாரு? ஏவாள். சொல்றாரு, எத்தனையோ கேள்விகள், ஏதோ ஏக்கங்கள்.
இது விடுங்க, இந்த பாட்டு வேற அர்த்தம்தான், இந்த பக்தன் வேற ஏதோ. ஆனால் இந்த டாபிக் எப்படி இருக்கு நீங்க யோசித்து பாருங்க. அடுத்தது காரியம் சொல்றாப்ல, எப்படி சொல்லுவேன், எல்லாவற்றையும் நீர் மாற்றினீரே. சொல்ற எல்லாவற்றையும் நீர் மாற்றிட்டீரே. நீ மாத்தாம இருந்திருந்தா எனக்கு கொன்றே போட்டிருப்பாங்க, ஜனங்க மறந்தே போயிருப்பாங்க. என்ன நீங்க தான் மாத்தினீங்களே, என் வழியை மாத்தி கொடுத்தீங்களே. சிந்தித்து பாருங்க, எவ்வளவு பெரிய ரகசியம் இதுல அடங்கி இருக்கும் என்று. எத்தனை பேர் கேட்க ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. கேட்டே ஆகணும். இப்பேரிப்பட்ட சத்தியங்களை நாம் கேட்டே ஆகணும். நம்முடைய பிள்ளைகளோடு கூட நம்ம கேட்டே ஆகணும். இந்த சத்தியத்தை நீங்க தவறிடக் கூடாது. மூன்றாவது வரி பாருங்க, சொந்தம் என்று சொல்லிக்கல்ல, யார் யாரோ இங்க இருக்கிறாங்க. எங்க? கிழக்குக்கு அப்பால என் ஜனமே அங்க இருக்கு, நான் மட்டும் இப்பொழுது தனியா வந்திருக்கிற. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இருக்கிறாங்க. நான் ஏன் ஆபேலை கொலை செய்தேன் என்பது கேட்க தான் ஆள் இல்லாம இருக்கு. அதை கேட்க ஆள் இல்லை, ஆனா என்ன வகை தேடுறாங்க கொலை செய்ய. நான் ஏன் ஆபேலை கொலை செய்த, அதை கேட்க ஆள் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், காயனை நான் தலைமையில தூக்கி வைக்கல. காயன் செய்தது தப்பு தப்பு தான், தப்பு தப்பு தான். ஆனா என்ன தப்புன்னு தெரிஞ்சிட்டு பேசணும் இல்லை. நான் இத்துடன் முடித்து கொள்ள நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பின்னாடி 8 பேர் பேசுறாங்க, அவங்களுக்கும் குறிப்பு வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் பேசணும் இல்லையா? அதனால அந்த 8 பேர் பேசு நிமித்தமாக இன்னும் பூஸ்ட் ஆக்கப்படும், இன்னும் அதிகமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரி பாருங்க, எப்படி சொல்லுவேன், என்னையும் தேடி நீர் வந்ததை. தேடி வந்தார் ஆண்டவர். என்ன காயன், உன் தம்பி ஆபேல் எங்க? அவனுடைய ரத்தம் பூமியில இருந்து என்ன கூப்பிடுகிறது. அவர் தேடி வந்தார். ஏன்? காயன் கொலை செய்யப்படுவான் என்று அறிந்து ஆண்டவனை தேடி வந்து காயனை காப்பாற்றுகிறார். இதெல்லாம் நம்மால சிந்திக்க கூட முடியாத விஷயம், நம்முடைய சிந்தனை கூட எட்டாத விஷயம். நான் இப்படி சொல்றேன், சிந்தனை எட்டாத விஷயம் அல்ல, 6000 வருஷமா எட்டாத விஷயம். அவ்வளவுதான் சொன்னோம், 6000 வருஷமா எட்டாத விஷயம். எத்தனை பில்லியன் கணக்கான மக்கள் பெருகினாலும் கூட காயன் ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிறாப்புல. ஆபேலுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. அப்படி நடந்த தப்பு தான் என்ன? அவர் சொல்றார், எப்படி சொல்லுவேன், என்னையும் தேடி நீர் வந்தது, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை நான் என்னன்னு சொல்லுவேன். எனக்கு ஒரு பட்டணத்தை கட்டும்படி அருள் செய்து இந்த ஜனங்கள் மத்தியிலே என்னையும் நீர் வாழ வைத்திர அப்படின்னு காயன் சொல்றாரு. என்னங்க நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்க கூடும்? சிந்தித்து பாருங்க. ஆகஸ்ட் 31 மர்மத்தை, சாரிங்க, வெரி குட், ஆகஸ்ட்லயே இருக்கிறேன். ஏன்னா அந்த என்னது, இந்த சிவாஜி நகர் கிரவுண்ட் இது யூடிசியில் நடந்த விஷயம். ஓகே, மார்ச் 31 இந்த மர்மத்தை அறியும்படியாக நாம் கூடி வரலாம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், கூடி வாங்க. ஐயோ, ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, ரூல்ஸ் எல்லாம் குப்பையில் போடுங்க, இன்னைக்கு வருது நாளைக்கு போகுது. ஐயா என்னங்க பெரிய ரூல்ஸ், எவ்வளோ கேட்க போறீங்க, அதுக்கு டபுள் போர்ஷன் நானே தரேன் அப்படின்னு நீங்க எப்போ வரீங்களோ அப்போ நான் டபுளாக பேசுவேன். ஏன்னு சொன்னால் எல்லா பாரங்களும் என் மேலே விடப்படுது இல்லையா? நான் லகுவாய் இருந்தால் தானே உங்களுக்கு சமாதானமாக வசந்த பேச முடியும். நானே எல்லாவற்றுக்கும் அலைவன் திரிவன் என்று சொன்னால் அது என்னுடைய நிம்மதியை கெடுத்து விடுகிறது, பேச்சு திறமையை குறைத்து விடுகிறது. எனக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருந்த சத்தியத்தின் பெருவிழாவே இல்லை. எல்லா நேரங்களையும் வேலை செய்வேன், எல்லா நேரங்களையும் சில பாரங்களை தலை மீது போட்டு கொண்டு தான் செய்கிறேன். ஆயிலும் குறைவில்லாமல் சத்தியத்தை பேசியிருக்கிறேன். ஆகவே உங்களுடைய குறைவை சொல்லி நான் சுட்டி காட்டுறேன். குறைவு பெருசா என்னாதீங்க, தூக்கி போடுங்க. என்ன ரூல்ஸ் இருக்கிறத கடைபிடிங்க. வாங்க, மர்மமான விஷயத்தை அறிந்து இறைவனை மகிமைப்படுத்தலாம். இதுலேயும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சென்னை பகுதியில் இருந்து சுரேஷ் பிரதர், அவரும் ஒரு திறமையாக நல்ல குரலையும் நன்றாக சபை மீது கருணை கொண்டவருமாய் இருக்கிறார். அந்த பிரதரும் ஆமோஸ் என்கிற ஒரு பிரதர், மிகவும் கருணையுள்ள ஒரு மனுஷன், சத்தியத்தின் மீதும் என் மீதும் வைராக்கியம் உள்ள ஒரு நல்ல சகோதரன், மிக அருமையான சகோதரன் ஆமோஸ். அது மட்டுமல்லாமல் ஸ்டேசி சிறு வயதில் இருந்தே சில கூர்மையாய் சிந்திக்கிறதும் கூர்மையாய் இருக்கிறதும் அவருடைய பொழுதுபோக்கு. எனவே தான்
ஸ்டேசி பேசுகிறதையும், அதே நேரத்தில் நம்ம மதியில் இந்த முறை ஜாய் சிஸ்டர் அவர்கள் சேர்ந்து இந்த சத்தியத்தின் தீர்ப்பில் அவர்களும் ஒரு குரல் கொடுப்பது நமக்கு மிகுந்த பெருமையாகும். அதே குடும்பத்தில் 2 பேர்கள் இந்த முறை டெனிஸ் அவர்கள் ஒரு பக்கமும் ஜான் விட்னஸ் மறுபக்கமும், நம்முடைய மூப்பர்கள் கூடுமான அளவுக்கு அதில் பங்கு பெறுகிறார்கள். ரிச்ச பிரதர் பங்கு பெறுகிறார், வி ஜான் பிரதர் பங்கு பெறுகிறார். இப்படி 8 பேர்கள் சேர்ந்து இந்த மர்மத்தை உடைக்க போகிறார்கள் என்று சொல்லலாம், அமுலப்படுத்த போகிறார்கள் என்று சொல்லலாம், சீக்கிரட்டை உடைத்து தள்ள போகிறார்கள். வேற என்ன வார்த்தைன்னு சொல்ல தெரியல. அவையெல்லாம் அந்த நாளில் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாருங்கள் அறிவோம். கடைசியாக நம்முடைய தலைவர் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறார்? ஆபேலுடைய கொலைக்கு காரணம் என்ன? நீங்க என்னங்க காயனை குறித்து இந்த பாட்டை போய் செட் பண்ணி விட்டீங்களே, இப்போ எங்கள் மைண்டை கெட்டு போச்சே, இந்த பாட்டு எப்படிங்க காயனுக்கு செட் ஆகும்? அவன் ஒரு கொலை பாதகனாச்சே. கொலை பாதகன்தான், அவன் செய்தது தவறு தான். ஆனால் அந்த தவறை நான் நியாயப்படுத்தபடி வரல. ஆனால் அந்த தவறு எதுன்னு புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வசதியாக இருக்கும், பல விஷயங்களை அறிவதற்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்று சொல்லி அந்த நாள் நம்ம சந்திக்கலாம் என்று விடை பெறுகிற முழங்கால் படிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அந்த நாளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த நாளில் நான் மிஸ் ஆகிடக்கூடாது. அப்படி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, அந்த நாளில் நான் மிஸ் ஆகிடக்கூடாது. ஏதாவது பிரச்சனை வருமானு எனக்கு பயமாக இருக்குது. நான் முழுமையாக இந்த சத்தியத்தை கேட்டு நான் பலன் அடையணும். முழுமையாக இந்த சத்தியத்திற்குள்ளாக நான் போகணும். ஆகவே என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லாம எல்லாரும் கண்களை மூடுங்க. சீக்கிரமாக தானே முடித்து விட்ட, ஜெபம் பண்ண முடித்து விட்டு அவசரம் படாதீங்க. ஆனால் மாறி மாறி ஜெபம் பண்ணுங்க. நான் ஆண்டவரே பணியணும். எனக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிய வேண்டியதாக இருக்கு. எப்பேரிப்பட்ட மர்மத்தை என்னிடத்துல நீங்க பேசுகிறதுக்காக நான் பெருமைப்பட வேண்டும் அப்பா. எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியம் என்று நான் எண்ணி பெருமைப்பட வேண்டும். ஆண்டவரே, சத்தியங்களை எனக்கு பேசிய மனக்கண்களை திறக்க பண்ணுவீராக. என்ன நடந்தது 6000 வருடத்துக்கு முன் என்பதை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்வீராக. வாய்களை திறந்து மாறி மாறி ஜெபம் பண்ணுங்க. கூட்டத்திற்காக ஜெபம் பண்ணுங்க, தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, தடைகள் முறிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. வாய்களை திறந்து மாறி மாறி ஜெபிக்கலாமா? மற்றவர்கள் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.